அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் கேழ்வரகு சுத்தம் செய்யும் முறையை பத்தி காட்டப் போகிறேன். இது ஒரு பாரம்பரிய கிராமத்து வேலை. நன்றாக கழுவ வேண்டும். சுத்தம் செய்வது முக்கியம். கிளிச்சத்தம் கேட்கிறதா? இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் கேழ்வரகு போட்டவுடன் கீழ் வழியாக மாவு கிண்ணத்துல வந்து விழுவதை பாருங்கள். நல்ல தரமான மாவு தயார். கிண்ணத்துல கேழ்வரகு மாவு போட்டு தண்ணீர் ஊற்று தோசை மாவு பதத்திற்கு கலக்குவோம். நன்றாக கலக்குங்கள். இது ஒரு நல்ல உணவாக மாறும். ஆம், இன்று திருவிழாவுக்கு சரியானதா இருக்கும். ஆமா, சீக்கிரம் இதை செஞ்சிட்டோம்னா சாப்பிடலாம். நான் உங்ககிட்ட போய் சொல்றேன். நன்றா கிண்டுங்க, கட்டிப்படாம கிளறுங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் மாவை ஊற்றுவோம். நெருப்பு நன்றா எரிகிறது. நல்ல பெரிய பானையில வெந்து கொண்டிருந்த கேழ்வரகு மாவு நல்லா வெந்துருச்சு. எடுத்து கையில பார்த்தா சூப்பரா இருக்கு. மூடி வச்சிடலாம். நாளைக்கு கூழ் ரெடி பண்ணிடலாம். அடுத்த நாள் கூழ் சிறிது நீர் சேர்த்து மெல்ல கலக்கி வடிகட்டி சாதம் மாதிரி பரிமாற தயாராகிறது. அனைவருக்கும் கூழ் தயாராக உள்ளது. பவுலை நீட்டுங்கள். நன்றி. வெங்காயம், மிளகாய் வத்தல்,